ஒரு கான்செப்ஷுவல் கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க. A positively charged disk is placed on a horizontal plane. A charged particle is released from a certain height on its axis. The particle just reaches the center of the disk. Select the correct alternative அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ வந்து என்ன பண்ணலாம், ஒரு டிஸ்க் இருக்குது, இது வந்து பாசிட்டிவ்லி சார்ஜ்டு டிஸ்க்னு அஸ்யூம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இது பாசிட்டிவ்லி சார்ஜ்டு டிஸ்க்னு எடுத்துங்க. ஓகே, இப்போ வந்து என்ன பண்ணலாம்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஏ சார்ஜ்டு பார்ட்டிகல் இஸ் ரிலீஸ்டு ஃப்ரம் சர்டன் ஹைட்டு சொல்லியிருக்காங்க. இப்போ இது ஒரு ஹைட்டுன்னு அஸ்யூம் பண்ணிக்கிங்க. இந்த சர்டன் ஹைட்லேருந்து என்ன பண்ணியிருக்கோம், ஒரு பார்ட்டிகளை ரிலீஸ் பண்ண போகிறோம். அப்போ ரிலீஸ் பண்ணுறோன்னா இனிஷியல் வெலாசிட்டி வந்து 0வாக இருக்கும். ஓகே, இந்த ஹைட்லேருந்து ரிலீஸ் பண்ணும்போது அப்போ இனிஷியல் வெலாசிட்டி 0 இருக்குது. அடுத்து வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தி பார்ட்டிகல் ஜஸ்ட் ரீச்சஸ் தி சென்டர் ஆஃப் தி டிஸ்க். அப்போது ஜஸ்ட் ரீச்சஸ் தி சென்டர் ஆஃப் தி டிஸ்க்னா டிஸ்க்கு கிட்ட ரீச் ஆகும்போது இதனுடைய வெலாசிட்டி ஃபைனல் வெலாசிட்டி 0வாக தான் இருக்கும். அப்படின்னா என்ன பண்ணியிருக்கணும், இந்த பாசிட்டிவ் சார்ஜ் வந்து இங்கே நம்ம ரிலீஸ் பண்ணுற சார்ஜ் வந்து நெகட்டிவாக இருந்தால் அட்ராக்ட் பண்ணியிருந்தால் சென்டரில் ரீச் ஆகும்போது என்ன இருக்கும், ஜஸ்ட் ரீச் ஆகிருக்காது, சம் வெலாசிட்டியில் ரீச் ஆகிருக்கும். ஆனால் ஜஸ்ட் ரீச் ஆகிறதுனால கண்டிப்பாக இந்த ரிலீஸ் பண்ண சார்ஜ் வந்து பாசிட்டிவ் சார்ஜாக இருக்கணும். பார்ட்டிகுலர்ஸ் நெகட்டிவ் சார்ஜ் இட் அப்படின்றது இது வந்து தப்புப்பா. சரி, இப்போ இனிஷியல் வெலாசிட்டி 0வாக இருக்குது, ஃபைனல் வெலாசிட்டியும் 0வாக இருக்குது. அப்படின்னா என்ன ஆகணும், இங்கே வெலாசிட்டி ஃபஸ்ட்டு இன்க்ரீஸ் ஆகணும். வெலாசிட்டி ஃபஸ்ட்டு இன்க்ரீஸ் ஆகிட்டு அடுத்து வந்து டிக்ரீஸ் ஆகும். அடுத்து வந்து வெலாசிட்டி வந்து டிக்ரீஸ் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகிருக்கணும், சரிங்களா. அடுத்து வந்து வெலாசிட்டி வந்து டிக்ரீஸ் ஆகிருக்கணும். சரி, அப்படி எடுத்தோம்னா வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகணும்னா அப்போ என்ன ஆகும், கைனடிக் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகும். அப்போ கைனடிக் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகணும்னா கண்டிப்பாக பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆஃப் தி சிஸ்டம் வந்து டிக்ரீஸ் ஆகிருக்கும். கைனடிக் எனர்ஜி வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கும்ப்பா. ஏன்னா வெலாசிட்டி வந்து ஃபஸ்ட்டு இன்க்ரீஸ் ஆகுது, அப்போ கைனடிக் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகணும். அப்போ கைனடிக் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகணும், பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்து டிக்ரீஸ் ஆகணும் ஃபஸ்ட்டு. இப்போ பொட்டன்ஷியல் எனர்ஜி டிக்ரீஸ் ஆச்சுன்னா கைனடிக் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகுது, வெலாசிட்டி கூட்டிகிட்டே வருது. ஓகேங்களா, வெலாசிட்டி கூட்டிகிட்டே வந்து ஒரு சர்டைன் பிளேஸில் வெலாசிட்டி வந்து சம் வேல்யூ வருது, மேக்ஸிமம் வேல்யூன்னு வருதுன்னு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வெலாசிட்டி டிக்ரீஸ் ஆகும். அப்போ வெலாசிட்டி டிக்ரீஸ் ஆகணும்னா கைனடிக் எனர்ஜி என்ன ஆகணும், டிக்ரீஸ் ஆகணும். அப்படின்னா பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்து இன்க்ரீஸ் ஆகணும். ஸோ நம்ம என்ன மாதிரி ஆன்சர் எடுக்கணும், அப்போது ஃபஸ்ட்டு வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆஃப் தி சிஸ்டம் டிக்ரீஸ் ஆனால் தான் கைனடிக் எனர்ஜி ஆஃப் தி சிஸ்டம் இன்க்ரீஸ் ஆகும். சரிங்க, அதனால தான் பார்ட்டிகல் மூவ் ஆக முடியும். அதுக்கப்புறம் ரெஸ்ட்டுக்கு வரணும்னா கைனடிக் எனர்ஜி வந்து குறையணும், அப்போ பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்து கூடணும், இன்க்ரீஸ் ஆகும். அப்படின்னா அந்த மாதிரி ஆப்ஷன் எதிர்க்கு பாருங்க, டோட்டல் பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆஃப் தி பார்ட்டிகல் ஃபஸ்ட்டு டிக்ரீசஸ் அண்ட் தென் என்ன ஆகுது, இன்க்ரீசஸ். அப்போது தேர்ட் ஆப்ஷன் வந்து கரெக்டுன்னு எடுத்துக்கலாம்ப்பா.